எப்பா இதுதான் சிபிடபிள்யூ ஹோட்டலா? பார்க்கவே வேற லெவல்ல இருக்கே. டேய் ஹோட்டல் பாருடா, எவ்ளோ ஹைட்டா இருக்கு. வெல்கம் டு சிபிடபிள்யூ ஹோட்டல். இந்த சிபிடபிள்யூ ஹோட்டல் இவ்ளோ பெருசா இருக்கே, இத கட்டுறதுக்கு எவ்ளோ ஆயிருக்கும்? பல கோடி செலவாயிருக்கும்பா. சரி சரி பசங்களா, வாங்க உள்ள போலாம். அக்கா, பெரிய ஹோட்டலா தான் புக் பண்ணிருக்கீங்க போலியே. உள்ள எவ்வளவு அழகா இருக்கு பாக்க. வாவ், நைஸ் இன்டீரியர். கீர்த்தி, ஹோட்டல் உள்ள டிசைன்லாம் சூப்பரா இருக்குல்ல? ஓ, இதுதான் ரிசப்ஷனா? வாங்க ரூம்க்கு எப்படி போகணும்னு கேட்போம். வெல்கம் டு சிபிடபிள்யூ ஹோட்டல் மேம். மே யூ ஹெல்ப் யூ? மேடம், நாங்க எல்லாரும் ஒரு 5 டேஸ்க்கு டூருக்கு வந்திருக்கோம். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ரோசின்ற பேர்ல ஒரு பெரிய ரூம் புக் பண்ணியிருந்தோம். அந்த ரூமை பார்க்க தான் இப்போ வந்திருக்கோம். ரூமை பார்க்கலாமா? ஓஎஸ், ரோசின்ற பேர்ல ரூம் புக் ஆயிருக்கு மேடம். அது மட்டும் இல்ல, எங்க ஹோட்டல்ல இருக்கிறதுலயே பெரிய ரூமா புக் பண்ணிருக்கீங்க மேடம். நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் ரூமை செக் பண்ணிட்டு இஷ்யூ பண்ணிடுறேன். மதன் சார், 1 செகண்ட் வாங்களேன். எஸ், சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? இவங்க நம்ம ஹோட்டலுக்கு வந்திருக்கிற கெஸ்ட் நம்ம ரூம் நம்பர் 302ல தான் ஸ்டே பண்ண போறாங்க. அந்த ரூம் கிளீனிங் ஒர்க்லாம் முடிஞ்சு ரெடியா இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிட்டு வாங்களேன். கொஞ்சம் சீக்கிரம் வந்து சொல்லுங்க. ஓகே மேடம், இப்போ போய் பார்த்துட்டு வரேன் மேடம். மேடம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. உங்க ரூமை இப்ப சார் செக் பண்ணிட்டு வந்துருவாரு. ஓ அப்படியா? சரி, நாங்க இங்கேயே வெயிட் பண்றோம். கொஞ்சம் குவிக்கா முடிச்சிட்டு சொல்லுங்க. we are very tired, please understand. கைஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம ரூமை செக் பண்ணிட்டு வர சார் போயிருக்காரு. ஏ மணி, தரைய பாரேன், ஃபுல்லா டைல்ஸ் தான். சும்மா பளபளன்னு இருக்குல்ல, அப்படியே கண்ணாடி மாதிரி தொடச்சி வச்சிருக்காங்கடா. அப்படியே விட்டா இந்த தரையிலேயே சாப்பாடு போட்டு குழம்பு ஊற்றி இங்கேயே சாப்பிடலாம்டா. அவ்வளோ க்ளீனாக இருக்குடா இந்த இடம். நம்ம வீட கூட இப்படி தாண்டா க்ளீனா வச்சுக்கணும். எது, நம்ம வீட இப்படி க்ளீனா வச்சுக்கணுமா? அட போடா, அதெல்லாம் பாசிபிளே கிடையாது. எனக்கு இந்த ரூம்ல இருக்கிற ஸ்டிக்கர்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பசங்களா, கொஞ்ச நேரம் கம்முனு இருங்கடா. இது ஹோட்டல்டா, நம்ம வீடு இல்லடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ரூமுக்கு போயிடுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் கம்முனு இருங்கப்பா. அத பாரு, அந்த சார் வந்துட்டாரு. மேடம், இப்போ தான் ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 10 மினிட்ஸில் க்ளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சிடும் மேடம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இப்பதான் உங்க ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க மேடம், அதுக்குள்ள முடிஞ்சிடும். சாரி ஃபார் த டிலே மேடம். பசங்களா, நம்ம ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் போய் ஹோட்டல்ல சுத்தி பார்க்கணும்னா போய் சுத்தி பாருங்க. ரொம்ப தூரம் போயிடாதீங்க, பார்த்து. ஆன்ட்டி, நாங்க எங்கேயும் போல, ஃபர்ஸ்ட் நம்ம ரூமுக்கு போகணும் ஆன்ட்டி. எப்பா எப்பா எப்பா, எவ்வளோ குப்பை. ஹோட்டல்ல ரூம் எடுத்து ஸ்டே பண்ணா இப்படியா குப்பை போடுவாங்க? அதோ அந்த சாரே வராரு. ரூம் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மேடம், ரூம் ரெடி, இப்போ போகலாம். மேடம், யுவர் ரூம் இஸ் ரெடி. மேடம், லக்கேஜ் நான் எடுத்துக்கிறேன், நீங்கள் வாங்க. மேடம், இதுதான் உங்களுடைய ரூம். எங்கள் ஹோட்டலோட ஒரு ஸ்பெஷல் ரூம் மேடம் இது. இந்த ரூமில் அட் அ டைமில் மொத்தமாக 20 மெம்பர்ஸ் ஸ்டே பண்ணலாம் மேடம். அது மட்டும் இல்லை, இந்த ரூம் ரொம்ப காஸ்ட்லி மேடம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? சார், இந்த ரூம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா 4 கார்ட்ஸ் தான் இருக்கு. நாங்க மொத்தம் 10 மெம்பர்ஸ் ஆச்சே, எங்களுக்கு எப்படி பத்தும்? இன்னும் எங்களுக்கு ஒரு 3 கார்ட்ஸ் ஆச்சு வேணும். சாரி மேடம். ஆக்சுவலாக இங்கே 4 கார்ட் தான் இருக்கும். கஸ்டமர் கேட்டால் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கார்ட் ஆட் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு 3 பெரிய கார்ட் வேணுமா மேடம்? இதோ இப்போ போட்டுறேன் மேடம். இந்த கட்டில் இங்கே வச்சுடுப்பா. இதை இந்த பிங்க் கலர் பக்கத்தில் வச்சுடு. இந்த கட்டில் இங்கே. மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி 3 பெரிய கார்ட் போட்டாச்சு. வேற ஏதாச்சும் வேணுமா மேடம்? சார், இந்த ரூம்ல ஜாஸ்மின் ஃப்ளவர் ரூம் ஸ்ப்ரே தான் அடிச்சிருக்காங்க. அது எங்களுக்கு செட் ஆகாது. லாவெண்டர் ரூம் ஸ்ப்ரே இருந்தா கொஞ்சம் அடிக்கிறீங்களா? ஓகே மேடம், தோ எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்புறம் டின்னர் டைமிங் கேட்டிங்கல்ல மேடம், அதையும் செக் பண்ணிட்டு சொல்லிடுறேன் மேடம். ரூம்லாம் சூப்பரா இருக்கு ரோசி. நல்ல ஹோட்டல் தான் பார்த்து சூஸ் பண்ணிருக்க. ஏன் இருக்காது? இங்க இருக்கிறதுலே பெஸ்ட் ஹோட்டல் மாலா இது. ரெண்ட் மட்டுமே 2000 rupees. 2000 ரூபாவா? என் தலையே சுத்துதுப்பா. ஏ மாலா, எனக்கு டிராவல் பண்ணது ரொம்ப டயர்டா இருக்கு. என்னால முடியல. நான் போய் கொஞ்ச நேரம் தூங்குறேன். டின்னர் ரெடி ஆயிடுச்சுன்னா வந்து எழுப்புடி. அட, நீ வேற. எனக்கும் செம்ம டயர்டடி. நானும் தூங்க தான் போறேன். அப்புறம் காலையில ஃபர்ஸ்ட் எங்க போறோம்? எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டியா? எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுடி. காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிட்டு மலைக்கு தான் போக போறோம். டிரைவர் அண்ணா கிட்டயும் சொல்லிட்டேன். வா தூங்குவோம். நாமளும் படுப்போம். ஓ, எல்லாரும் படுத்தாச்சா? சரி பசங்களா, வண்டியில பெட்ரோல் கம்மியா இருக்கு. நான் போய் பெட்ரோல் போட்டு வரேன். அது வரைக்கும் எங்கேயும் போகாம இங்கேயே இருங்க. ஏதாச்சும் வேணும்னா அம்மாவை எழுப்புங்க. நான் சீக்கிரம் வந்துடுறேன். பாய் பசங்களா.
ஏய் மணி, ராஜு, இனியா, இந்த ரூமை பாத்தீங்களா? எவ்வளவு அழகா இருக்கு. அப்புறம் ரூம்ல இருக்க வால்பேப்பர்லாம் சூப்பரா இருக்குல்ல? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நாம இது வரைக்கும் இப்படி ஒரு லக்ஸரியான ரூம்ல தங்குனதே இல்ல. எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் உங்க யாருக்கும் பசிக்கலையா? எனக்கு ரொம்ப பசி எடுக்குதுடா. எப்போ ஃபுட் தருவாங்கன்னு தெரியல. இப்படி லக்ஸரியா இருக்கே. இந்த ஹோட்டல்ல ரெண்ட் எவ்வளவு இருக்கும்? டேய், ரூமை பாடுறா, டிசைனு, வால்பேப்பர்ஸ், டைல்ஸு, அப்படி இப்படின்னு வேற லெவல்ல இருக்குடா இந்த ரூமு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஒரு 5000 வரைக்கும் இருக்கும்டா. 1000 ரூபாவும் இல்ல, 5000 ரூபாவும் இல்ல. இந்த ரூமோட ரெண்ட் 2000 ரூபா தான்டா. அம்மா பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன். இது CBW ஹோட்டல்ல, அதான் பிரைஸ் கொஞ்சம் கம்மி. அப்படியா? சூப்பர்ல. லோ பிரைஸ் பட் லக்ஸரி ரூம். வேற லெவல் பா. அங்க பாத்தியா, அம்மா ஆன்ட்டி எல்லாரும் எவ்வளோ டயர்டா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இவங்கள பார்த்தா எனக்கும் தூக்கம் வருது. ஆனா அந்த பசியில தூக்கமே போயிடுதுப்பா. ஆச்சு. டேய் பசங்களா, நீங்க இன்னும் தூங்கலையா? ஜாலியா உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா ஆன்ட்டி, ஹோட்டலை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். This is a 3-star hotel, but maintenance level is equal to 5-star hotel. அப்படியா ஆன்ட்டி? நாம நெக்ஸ்ட் டைமும் இங்க வந்தா இந்த ஹோட்டல்ல தங்கணும். எங்களுக்கு ரொம்ப பசிக்குது ஆன்ட்டி. பசிக்குதா? அந்த சார் ஃபுட் ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு வரேன்னு போனாரு. இன்னும் வரலையா? என்னடா சத்தம் அது? அட, இப்பதான் வராரா? மேடம், உங்க எல்லாருக்கும் ஃபுட் ரெடி, வாங்க சாப்பிடலாம். அப்படியா? சூப்பர். எல்லாரும் ரொம்ப பசியா இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அந்த டிஷ் தானே ரெடி பண்ணிருக்கீங்க? ஆமா மேடம், நீங்க சொன்ன டிஷ் தான் ரெடி பண்ணியிருக்கோம். சரி சார், நாங்க வந்துடுறோம், நீங்க போங்க. மாலா, ஷீலா, எல்லாரும் எழுந்துக்கோங்கடி. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க போவோம். மாலா, ஷீலா, எங்கேயாச்சும் எழுந்துக்கிறாங்களா பாரு. சொல்லு ரோசி, எதுக்கு எழுப்புன? ஏண்டி, பசிக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி தூங்குறியேடி? சரி சரி வாங்க, டின்னர் ரெடி ஆயிடுச்சு, போய் சாப்பிடுவோம். ஐ, என்னென்ன டிஃபன் இருக்க போகுதோ, நான் சாப்பிட ஆர்வமா இருக்கேன்ப்பா. டேய், பேசிட்டே இருந்தா எப்படி? வாங்க போய் ஒரு புடி பிடிப்போம். வெல்கம் வெல்கம் வெல்கம். ஓ, இதுதான் டைனிங் டேபிளா? ஆஹா, டைனிங் டேபிள் வேற லெவல்ல இருக்கே. அட அட அட, இந்த ஹாலும் ரொம்ப சூப்பரா இருக்கு. என்னடி, பாக்குறதுக்கு விருந்து மாதிரி இருக்கு. ஏ ரோசி, ஷீலா, நம்ம எல்லாரும் பசங்க சாப்பிட்ட அப்புறமா சாப்பிடலாம். ஆமா ரோசி, டின்னருக்கு என்ன ஆர்டர் பண்ணிருக்க? இன்னைக்கு டின்னர் ரொம்ப ஸ்பெஷலான டிஷ் தான். நம்ம ரெகுலரா சாப்பிடுறது தான், பட் கொஞ்சம் டிஃபரெண்டா சாப்பிட போறோம். கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி என்ன டிஷ்ஷா இருக்கும்னு தெரியலையே, பட் குழந்தைங்களுக்கு பிடிச்சா போதும். ஹே, ஆமா, நம்ம டிரைவர் அண்ணா எங்க? அவரை நம்ம மறந்தே போயிட்டோமே. எங்க போனாரு அவரு? ஐயோ, அவரை மறந்தே போயிட்டனே. அம்மா, டிரைவர் அங்கிள் பெட்ரோல் போட்டு வரேன்னு போனாருமா. நீங்க எழுந்தா உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. நான் மறந்தே போயிட்டேமா. அட அம்மா, அங்க பாருங்கம்மா, டிரைவர் அங்கிள் வராரு. ஏண்டா பசங்களா, நான் பெட்ரோல் போட்டு வரேன்னு தானடா சொல்லிட்டு போனேன். போயிட்டு வரதுக்குள்ள சாப்பிட வந்துட்டீங்களேடா. ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணியாச்சும் சொன்னீங்களாடா? ஐயோ அங்கிள், நான் மறந்தே போயிட்டேன். சாப்பாடுன்னு சொன்ன உடனே ஒரே குஷியில ஓடி வந்துட்டேன். சரி, நாங்க இங்க இருக்கோம்னு உங்களுக்கு யார் அங்கிள் சொன்னா? ரூமுக்கு போனேன், யாரும் இல்ல. அதான் ரிசப்ஷன்ல போய் கேட்டுட்டு வரேன் இங்க. ரொம்ப சாரி அங்கிள். சரி சரி, உட்காருங்க, சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்களா? தட்டு எல்லாம் பக்காவா ரெடி பண்ணிருக்காங்க. சூப்பர்ல. CBW ஹோட்டல், CBW ஹோட்டல் தான். இவ வேற ஹோட்டலுக்கு ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கா. சாம்பார், கார சட்னி, தேங்காய் சட்னி எல்லாம் இருக்கு. அந்த ஹாட் பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு தெரியலையே. என்னப்பா, நிறைய டிஷ் இருக்கும், வேற லெவல்ல பூந்து விளையாடலான்னு வந்தா இங்க ஒண்ணும் இல்ல. தட்டு இல சட்டெல்லாம் சூப்பரா இருக்கு, ஆனா டிஷ் ஒண்ணு தானே இருக்கு. பசங்களா, வெயிட் வெயிட் வெயிட். இங்க இருக்கிறது நீங்க சொன்ன மாதிரி ஒரு டிஷ் தான். ஆனா இது சாதாரண டிஷ் இல்ல. நம்ம CBW ஹோட்டலோட பெஸ்ட் டிஷ், எல்லாரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்ற டிஷ். அது வேற எதுவும் கிடையாது, தட்டு இட்லி தான். என்னது, தட்டு இட்லியா? அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை நான் கேள்விப்பட்டதே இல்லையே அங்கிள். புதுசா இருக்கே. இது யார் அங்கிள் ஆர்டர் பண்ணது? ரோசி மேடம் தான் எங்களுக்கு வேற எந்த டிஷ்ஷும் வேணாம், இந்த ஸ்பெஷல் டிஷ் மட்டும் போதும்னு சொன்னாங்க. இல்ல, எனக்கு இந்த தட்டு இட்லிலாம் வேணாம். அங்கிள், எனக்கு நார்மல் இட்லி கொடுத்துருங்க. நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. இனியா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஒரு புது டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா.
எனக்கு இந்த ஹோட்டலில் கொடுக்குற ஃபுட் நல்லா தான் இருக்கும்னு தோணுது. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போமே. அங்கிள், நீங்கள் எல்லாருக்கும் இட்லி வைங்க. சாரி, தட்டு இட்லி வைங்க. எனக்கு ஒன்று போதும் அங்கிள். எனக்கும் ஒண்ணு போதும், சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். இதுதான் தட்டு இட்லியா? பெருசாதான்ப்பா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், தட்டு இட்லி பார்க்க நல்லா இருக்கு. இந்தாங்க சட்னி. கொஞ்சமா போடுங்க அங்கிள். எனக்கு பிடிச்ச தேங்காய் சட்னி. நல்லா போடுங்க, நான் சாப்பிடுவேன். இப்ப காரம் கம்மியான காரம் சட்னி. ராஜு, சிபிடபிள்யூ ஹோட்டல் கார சட்னி சூப்பரா இருக்கும்டா, சாப்பிட்டு பாரு. இப்போ வேர்ல்டு ஃபேமஸ் சாம்பார். குட்டீஸ், தட்டு இட்லி, சாம்பார், சட்னி எல்லாம் ஊற்றியாச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கொஞ்சமா சாப்பிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கார சட்னியை தொட்டுப்போம். ஆஹா ஆஹா, செம்ம டேஸ்ட்பா. தட்டு இட்லி சூப்பர். எப்படி இருக்க போகுதோ தெரியலையே. இந்த தேங்காய் சட்னியை தொட்டுப்போம். அட, என்ன டேஸ்ட்ப்பா இந்த தட்டு இட்லி. வேற லெவல்ப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சமா பிச்சுப்போம். டேய், நல்லா இருக்குடா, தைரியமா சாப்பிடு. அப்படியா? சூப்பர் டேஸ்ட். எனக்கு தட்டு இட்லி ஒண்ணே போதும். அங்கிள், தட்டு இட்லி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு வேற எந்த டிஷ்ஷும் வேணாம் அங்கிள். அந்த தட்டு இட்லி மட்டுமே போதும். அதுவும் அந்த சாம்பார் வேற லெவல். ப்ளீஸ் ப்ளீஸ், அந்த சாம்பார் மட்டும் கொஞ்சம் ஊத்துங்க அங்கிள். ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் அப்பவே சொன்னல, கண்டிப்பா உங்களுக்கு இந்த தட்டு இட்லி பிடிக்கும்னு. பிகாஸ் எங்களோட ஃபுட்டு அவ்வளோ குவாலிட்டி, சுத்தமா செய்வோம்மா. நீங்க சாம்பார் தானே கேட்டீங்க? இந்தாங்கம்மா சாம்பார். போதுமாம்மா? இன்னும் ஊத்துங்க. இந்தாம்மா, இன்னும் ஊத்துங்க. சாப்பிடுமா சாப்பிடுமா. ரோசி, உண்மையாவே நீ ஆர்டர் பண்ண தட்டு இட்லி வேற லெவல்ல இருக்கும் போலியேடி. நம்ம பசங்கெல்லாம் சாப்பிட்டு இவ்ளோ டேஸ்டா இருக்குன்னு சொல்றாங்களே, கண்டிப்பா நானும் டேஸ்ட் பண்ணணும்டி. ஆஹா மாலா, நான் ஆர்டர் போட்டா சூப்பரா தானே இருக்கும். பசங்களா, இந்த தட்டு இட்லி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆன்ட்டி, தட்டு இட்லி செம டேஸ்டா இருக்கு. ஹே फ्रेंड्स, பாத்தீங்களா? என் தட்டு ஃபுல்லா கிளியரா மிச்சம் வைக்காம சாப்பிட்டேன். நான் மட்டும் என்ன சும்மாவா? நானும் எதையும் மிச்சம் வைக்காம வேஸ்ட் பண்ணாம எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன். டேடி, நானும் ஃபுல்லா மிச்சம் வைக்காம சாப்பிட்டுட்டேன்டா. பசங்களா, இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்றவங்க எல்லாம் லக்ஸுரியான ஹோட்டல். ஸோ சாப்பாடை தட்டில் கொஞ்சம் மிச்சம் வச்சாதான் பந்தான்னு நினச்சிட்டு சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் வைப்பாங்க. ஆனால் நீங்கள் மிச்சம் வைக்காம ஃபுல்லாக சாப்பிட்டுட்டீங்க பசங்களா. வெரி வெரி குட் பசங்களா. அங்கிள், எங்களுக்கு எங்க பேரண்ட்ஸ் சாப்பாடு மிச்சம் வைக்காம வேஸ்ட் பண்ணாம கீழே சிந்தாம சாப்பிட சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்க சாப்பாடை வேஸ்ட் பண்ணவே மாட்டோம் அங்கிள். ஆமா அங்கிள், ஒரு சில பேரு சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு போனாதான் சீனுன்னு நினைக்கிறாங்க. ஆனா நாங்க அப்படி இல்ல அங்கிள். எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டோம், ஃபுல்லா சாப்பிடுவோம். ஆண்டி, நீங்க சாப்பிடலையா? இதோ சாப்பிடுறோம் பசங்களா. குழந்தைங்களா, நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது சாப்பாடு எதையும் வேஸ்ட் பண்ண கூடாது. அது மட்டும் இல்ல, மிச்சம் வைக்காம சாப்பிடணும். நாங்க இப்ப சாப்பிட போறோம், நீங்களும் போய் சாப்பிடுங்க. பாய்.